செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். திமுகவை சேர்ந்த நகராட்சி தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்தான காட்சிகளையும் அந்த அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் மொத்தம் 27 வார்டுகள் உள்ளன. இதில் ஒரு சுயேட்சை, 2 அதிமுக மற்றும் 24 திமுக கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் நகர்மன்ற தலைவராக திமுகவை சார்ந்த கவிதா சங்கர் என்பவர் இருக்கிறார். இவரது கணவர் சங்கர், இவரும் ராசிபுரம் திமுக நகர செயலாளராக உள்ளார். இந்த சூழ்நிலையில் கடந்த சனிக்கிழமை விடுமுறை நாளில் நகர்மன்ற அவசர கூட்டம் நடைபெற்றதாக இதில் அனைத்து திமுக கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது செய்யப்பட்ட பணிகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ராசிபுரம் பேருந்து நிலையம் இடமாற்றம் குறித்து நகர்மன்ற தலைவர் மற்றும் அவரது கணவர் தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளதாகவும் கூறி 24வது வார்டு உறுப்பினர் கலைமணி என்பவர் நகர்மன்ற தலைவரிடம் கேள்வி எழுப்பதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு திடீரென உள்ளே நுழைந்த திமுக நகர்மன்ற தலைவரின் கணவர் என்ஆர் சங்கர் என்பவர் கலைமணியை பலமாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் இந்த சம்பவத்தை கண்டித்து தற்பொழுது ராசிபுரம் நகராட்சியை சார்ந்த 12 திமுக கவுன்சிலர்களும் தற்பொழுது ராசிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது திமுக நகர்மன்ற சேர்மனின் கணவருக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். மேலும் நகர்மன்ற தலைவர் மற்றும் அவரது கணவருமான திமுக நகர செயலாளருமான என்ஆர் சங்கரை உடனடியாக மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.